திருவள்ளூரில் பள்ளியில் சுவர் இடிந்து விழுந்து மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கொண்டாபுரம் பகுதியில் நேற்று மதியம் கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மோகித் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை வாங்க மறுத்து இன்று காலை முதல் திருத்தணி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு அவரது உறவினர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு 3 மணி அளவில் வந்த அமைச்சர் சாமு நாசர், ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் பெற்றோர்களிடம் மற்றும் உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் மாணவன் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கையான பாதிக்கப்பட்ட மாணவன் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பும் அரசு வேலை வாய்ப்பும் கூடுதலாக நிதி உதவி அளிக்கப்படும் எனவும் ஆட்சியரும் அமைச்சர் சாமு நாசரும் உறுதியளித்தனர். இதையடுத்து அமைச்சர் சாமு நாசர் மற்றும் ஆட்சியர் ஆகியோர் பணி ஆணையையும் கூடுதலாக நிதி உதவி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் ஆட்சியர் உறுதி அளித்ததின் அடிப்படையில் தற்போது மாணவனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்ட உள்ளது. இதற்கான ஒப்புதலை பெற்றோர்களும் மாணவனின் உறவினர்களும் தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் சற்று பதட்டம் தணிந்து உள்ளது. இதன் காரணமாக தற்போது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையானது மாணவனுடன் நடைபெற்று வருகிறது. நடைபெற்று முடிந்த பின் மாணவனின் உடல் பெற்றோர் தந்தையிடம் ஒப்படைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.